வேதத்தை திருப்பி அப்போஸ்தலர் நடபடியின் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தை நம்ம யாராவது ஒரு ஆள் சத்தத்தை உயர்த்தி வாசிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். அப்போஸ்தலர் நடபடியின் புத்தகம் 4ஆம் அதிகாரம் அதனுடைய 31ஆம் வசனத்தை நம்ம யாராவது ஒரு ஆள் சத்தத்தை உயர்த்தி வாசிப்போமாக. அவர்கள் ஜெபம் பண்ணின போது அவர்கள் கூடியிருந்த இடம் அசைந்தது. அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு தேவ வசனத்தை தைரியமாய் சொன்னார்கள். ஒரு நிமிடம் கண்களை மூடி பரிசுத்த தேவனுடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து நம்ம எல்லாரும் சேர்ந்து ஸ்தோத்திரத்தோடு ஜபத்தோடு தேவ சமூகத்தில் நாம் சற்று நிமிடம் நாம் ஜெபம் பண்ணுமா. தொடர்ந்து பரிசுத்த ஆவியானவே நம்மோடு பேசணும். அவருடைய வல்லமையான வார்த்தைகள் நம்முடைய வார்த்தை மத்தியில் வெளிப்படணும். ஆண்டவரே ஸ்தோத்திரம், இந்த நேரத்துக்கு ஸ்தோத்திரம் ராஜா. நம்முடைய திவ்யமேறிய பிரசன்னம் இந்த இடத்துல இறங்கி வந்திருக்கிறமைக்கு ஸ்தோத்திரம். அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஒரு இடத்துல கூடி வந்த போது அந்த இடம் ஸ்தோத்திரம் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டது போல நாங்கள்லாம் ஒரு மனதோடு நம்முடைய சமூகத்தில் ஆண்டவரே நம்முடைய சத்தத்துக்காக நாங்கள் வாஞ்சியோடு இருக்கிறோம் ராஜா. ஹல்லேலூயா. நீங்கள் இப்போது கிரியை செய்கிறமைக்காக ஸ்தோத்திரம். கர்த்தருடைய வார்த்தை இங்கே வெளிப்படுகிறமைக்காக ஸ்தோத்திரம். கர்த்தருடைய வசனம் இங்கே வெளிப்படுகிறமைக்காக ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. நான் என் சபை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அவைகளை மேற்கொள்ளுவதில்லை. சபையை கட்டுகிற தேவன், ஊழியத்தை கட்டுகிற தேவன். ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய கரம் இந்த இடத்துல வெளிப்பட்டிருக்கிறமைக்காக ஸ்தோத்திரம். அவருடைய சத்தம் இந்த இடத்துல துணிக்கிறமைக்காக ஸ்தோத்திரம். அவருடைய வல்லமை இந்த இடத்துல துணிக்கிறமைக்காக ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. கர்த்தருடைய ஆவியானவர் இந்த இடத்துல மகிமையா வெளிப்பட்டிருக்கிறமைக்காக ஸ்தோத்திரம். அப்படியே மெதுவா 2 கரங்களை தட்டி கொஞ்ச நேரம் ஆவியில நிரம்பி அந்நிய பாஷையில பேசி கர்த்தரை துதிப்போமா. அவருடைய வார்த்தை வெளிப்படட்டும். ரபாநாதான் அரியம்போ அத்தரா ஜனம் தரா ரிபா கபரா துரா ஜனம் தனாரமன வைடபரா ஷரம் தர ரிபலகமன ஹரரியம் தனாரமன அத்தரா ஜனம் தர ரிபலகமன ஹரரம் தனாரமன வைடபா ஷரம் தர ரிபலகமன ஹரரம் பிரியாந்தோ ரைசுரம் தரா ரப கபரா துரா ஜனம் தனாரமன வைடமனா ஷரம் தர ரிபலகமன ஹரரம் தனாரமன அத்தரா ஜனம் தர ரிபலகமன ஹரரம் தனாரமன வைடபரா ஷரம் தர ரிகமதுனா ரபலகரம் தனாரமன அம்பனா ஜனே தரா ரிப கபரா துரால பலரகதனம் தனாரமன ஔடரப ஷரம் தர ரிபலகமன ஹதரம் தனாரமன அத்தரே ஜனம் தர ரிகமதுனா ரபலகரம் தனாரமன ஔடரப ஷரம் தர ரிகமதுனா ரபலகரம் தனாரமன வைடபரா ஷரம் தர ரிகமதுனியான் தேரியான் தனாரமன அத்தரா ஜனம் தர ரிபலகமன ஹதரம் தனாரமன ஔடரப ஷரம் தர ரிபலகமன ஹதரம் தனாரமன அம்பரே ஜனம் தர ரிபலகமன ஹதரம் தனாரமன ஔடரப ஷரம் தர ரிபலகமன ஹதரம் தனாரமன ஔரப ஷரம் தர ரிகமதுனா ரிபலகரம் தனாரமன வைடமன ஷரம் தர ரிபலகமன தனாரமன. அந்நிய பாஷை பெற்றுக்கொண்ட எல்லா கர்த்தருடைய பிள்ளைகள், அந்நிய பாஷை பெற்றுக்கொண்ட எல்லா கர்த்தருடைய பிள்ளைகள் அபிஷேகத்தோடு 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 ரபா ஷரம் தனா ரிபா கபனா தனாரமன ரிகபலா தனா ஜனம் தனா ரிபலகமன ஹரரம் தனாரமன வைடமன ஷரம் தன ரிகமதுனா ரபலகரம் தனாரமன ரேகமன ஷரம் தன ரிகமதுனா ரபலகரம் தனாரமன அத்தனா ஜனம் தன ரிகமதுனா ரபலகரம் பேரியாந்தோ ரைசுரம் தனாரமன. தூது வெளிப்படற்ற, தூது வெளிப்படற்ற, செய்தி வெளிப்படற்ற, தூது வெளிப்படற்ற, செய்தி வெளிப்படற்ற. தேசத்துக்கு வேண்டிய வார்த்தைகள், சபைக்கு வேண்டியதான வார்த்தைகள், எங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர்ச்சிக்கு வேண்டியதான வார்த்தைகள். ஆமென். ரகபலா தனா ஜனம் தனாரமன ரியம் தனாரமன ரிகபலா துனா ஜனம்
Chanam Thanarianthi, Raisuram Thanari Balahamana Hadaram Thanarabana, Rekabala Tunan Chanam Thanari Balahadaram Thanaraba, Audaraba Saram Thanarigama Tuna Rabalagadaram Thi, Atara Chanam Thanarigama Tuna Rabalagadaram Thanianthi, Aturian Chanam Thanarigama Tuna Rabalagadaram Thanianthi, Atuna Chanam Thanaribadana Thanarabana, Aviaundi Asivadal, Aviaundi Asivadal, Aviaundi Asivadal, Amen, Hale Sabekule, Desatakule, in the Prandiatakule, Rakabala Tanan Chanam Thanarianthi, in the Sata Yelekul, Ami Katode Valamayana Presana, Magamea, Vilipatra Karamakai, Soduru, Repeliantu, Lagadaram Tana, Chanam Thanarianthi. Aturan Chanam Thana Rigama Tunian Tanarabana, Audaraba Saram Thana Ribalahadaram Tanarabana, Atara Chanam Thana Riantu, Audaraba Saram Thana Rigama Tuna Rabalagadaram Tanariantu. Katuடைய மகிமையான பிரசன்ன, கர்த்தருடைய மகிமையான பிரசன்ன. ஆவியானவர் எங்கே உண்டோ அங்கே விடுதலைகள் உண்டு. ஆவியானவர் எங்கே உண்டோ அங்கே விடுதலைகள் உண்டு. ஆவியானவர் எங்கே உண்டோ அங்கே அற்புதங்கள் உண்டு. தகப்பனே, இந்த நல்ல அம்மை நிறைவு நேரத்துக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த சனிக்கிழமை இரவிலும் நாங்கள் எல்லாரும் ஒருமித்து உங்க சமூகத்தில் ஆண்டவரே ஆலயத்தில் கடந்து வரும்படிக்கு ஆண்டவரா இருக்கிற தேவன் கொடுத்த மகத்தான கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் ராஜா. ஆண்டவரே, இந்த பிராந்தியத்தில் ஆண்டவரே ஸ்தோத்திரம். இந்த ஊழிய குடும்பத்தை அருமையான பாஸ்டர் ஜோஸ் அவர்களுக்காய் ஸ்தோத்திரம். ஆமென். மனைவிக்காய் ஸ்தோத்திரம். 3 பிள்ளைகளுக்காய் ஸ்தோத்திரம். ஆமென். இந்த தேசத்தில் கர்த்தர் கொண்டு வந்து எவ்வளவா கர்த்தர் பயன்படுத்தி வருகிற ஆமென் சில ஆண்டுகளாக இந்த இடத்துல ஆண்டவருடைய நாமத்தை உயர்த்தத்தக்கதாக கர்த்தர் கிரியை செய்து வருகிற புறமான கிரியைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஆமென். எல்லா சபை விசுவாசிகளுக்காய் ஸ்தோத்திரம். இந்த தேச ஜனங்களுக்காய் ஸ்தோத்திரம். கர்த்தருடைய வார்த்தை, கர்த்தருடைய வசனத்தால், ஆமென், கர்த்தருடைய மகிமையால், பரிசுத்தாவினுடைய வல்லமையால், ஆமென், ஹalleluya, பல அற்புதங்களும் கடந்த நாட்களே செய்தீங்களே ராஜா. இந்த நாட்களை கர்த்தர் செய்ய போறமைக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இப்போது உம்முடைய வார்த்தை வெளிப்பட்டு வந்திருக்கிறமைக்காக நன்றி. எங்களோடு கர்த்தராகிய தேவன் பேச போகிற வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம். எங்களை உம்முடைய கரத்தில் முழுவதுமாய் தருகிறோம் ராஜா. பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க, ஆசீர்வதிங்க, பெரிய காரியங்களை கர்த்தர் செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. இயேசு நல்லவர். எத்தனை பேர் சொல்ல முடியும் எனக்கு இயேசு நல்லவரா இருக்கிறார்? ஹalleluya, ஆமென். ஸ்தோத்திரம். இயேசு நல்லவர். ஆமென். இந்த அழைப்புக்காக நான் கர்த்தரை துதிக்கிறேன். அருமையான உங்கள் சபை போதகர் பாஸ்டர் ஜோஸுக்காக நான் கர்த்தரை துதிக்கிறேன். நம்முடைய மனைவி சகோதரிக்காக, பிள்ளைகளுக்காக நான் கர்த்தரை துதிக்கிறேன். இசைகளை வாசித்து ஆமென் நம்மை உற்சாகப்படுத்தின அருமையான பாஸ்டர் ஜான் அவர்களுக்காக நான் கர்த்தரை துதிக்கிறேன். கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பிள்ளைகளுக்காக நீங்கள் அதிகமாக ஜெபிக்கணும். ஹல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். நாம் வாசித்த வேத பகுதிக்கு நேராக நம்முடைய சிந்தையை நாம் திருப்புவோமாக. அந்த வசனத்தை ஒன்று கூட நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். அவர்கள் ஜெபம் பண்ணின போது அவர்கள் கூடியிருந்த இடம் அசைந்தது. அவர்கள் எல்லோரும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு தேவ வசனத்தை தைரியமாய் சொன்னார்கள். ஹல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். இங்கே கர்த்தருடைய பிள்ளைங்களாம் கூடியிருந்து என்ன பண்ணினார்கள்? ஜெபித்து கொண்டிருந்தார்கள். ஜெபம் என்பது ஸ்தோத்திரம் நம்ம பல விதங்களில் ஜெபிக்கிறார்கள், பல விதங்களில் ஜெபிக்கிறார்கள். ஸ்தோத்திரம். சிலவங்க நின்று கொண்டு ஜெபிக்கிறார்கள், சிலவங்க உட்கார்ந்து கொண்டு ஜெபிக்கிறார்கள், சிலவங்க படுத்து கொண்டு ஜெபிக்கிறார்கள், சிலவங்க ஸ்தோத்திரம் 2 கை கூப்பி ஜெபிக்கிறார்கள், முழங்கால் படி போட்டு ஜெபிக்கிறார்கள், ஸ்தோத்திரம் ஓடிக்கொண்டு ஜெபிக்கிறார்கள், நடந்து கொண்டு ஜெபிக்கிறார்கள். நம்ம எங்கேயோ ஒரு பகுதியில் உட்கார்ந்து கொண்டு நீங்கள் உட்கார்ந்து ஜெபிச்சுட்டு இருக்கிறீங்க. ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய வார்த்தை எனக்கு தர வேண்டும் என்று சொல்லி நான் நின்று கொண்டு உள்ளத்துக்குள் ஒரு ஜெபம் வந்து கொண்டிருக்கிற ஆண்டவரே, நீங்க என் மூலமா இந்த ஜனத்தோடு கர்த்தர் பேச வேண்டும் என்று சொல்லி. ஹல்லேலூயா,
கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா. ஆமென் ஸ்தோத்திரம். யாரோடு நம்ம ஜெபித்து கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால், இந்த உலகத்தை சர்வ உலகத்தையும் படைத்த சர்வ வல்லமை உள்ள ஏக சக்கரவர்த்தியாம் தெய்வம், அவர் சாவாமை உள்ளவர். அவரோடு கூட நம்ம ஜெபிச்சுட்டு இருக்கிறோம். அவர் இறங்கி நம்முடைய மத்தியில் வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென் ஸ்தோத்திரம். ஜெபம் என்பது டாக்கிங் வித் காட், தேவனோடு பேசுவது ஜெபம். சிலவங்க சொல்லுவாங்க, எனக்கு ஜெபிக்கவே தெரியாது பாஸ்டர்னு சொல்லுவாங்க. ஜெபிக்க சொன்னால் எனக்கு ஜெபிக்க தெரியாதுன்னு சொல்லுவாங்க. ஆமென் ஸ்தோத்திரம். ஜெபம் என்றால் ஒரு மனுஷனோடு பேசுவது. ஒரு 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 மனுஷனோடு பேசுகிறது போல தேவனோடு பேசுவது தான் ஜெபம். ஹல்லேலூயா. பல இடங்களிலே இயேசு ஓமையாக நிறைய காரியங்களை சொல்லுகிறார் ஜெபத்தை குறித்து. ஒரு பரிசேயன் தேவாலயத்தில் ஜெபிக்க போகிறான். அவரோடு கூட சேர்ந்து இன்னொரு ஆயக்காரனை ஜெபிக்க போகிறான். ரெண்டு பேருடைய ஜெபத்தினுடைய முடிவை குறித்து ஆண்டவர் அங்கே சொல்லுகிறார். பரிசேயன் ஜெபிக்கிற, ஆண்டவரே நான் அந்த ஆயக்காரனை போல அல்ல நான் ஜெபிக்கிறது, உங்கள் ஆலயத்துக்கு வர்றேன், ஜெபிக்கிறேன், தசமாக கொடுக்கிறேன், எல்லா காரியங்களும் நான் பண்ணுகிறேன், ஆனால் அந்த ஆயக்காரனை போல அல்ல, நான் பரிசுத்தமாக ஜெபிக்கிற ஒரு மனுஷன்னு சொல்லுகிறான். ஆனால் ஆயக்காரனோ அவன் சபைக்கு கூட வர முடியாதவனாய் வெளியே நின்று ஜெபிக்கிறான். பாவியாகி என் மேல் மனமிறங்கும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. இயேசு அங்கே சொல்லுகிறார், இந்த ரெண்டு பேருடைய ஜெபத்திலும் மிக உண்மையான ஜெபம் எதென்று சொன்னால், ஒருவன் ஆமென் அந்த ஆயக்காரன் வெளியே நின்று ஜெபித்தான் அல்லவா, அவனுடைய ஜெபத்தை கர்த்தர் சொல்லுகிறார் அது உண்மையான ஜெபம் என்று அங்கே தெளிவுபடுத்துகிறார். ஹல்லேலூயா. அப்படி என்றால் ஆமென் ஸ்தோத்திரம். இங்கே ஆமென் இந்த அப்போஸ்தலர்களுடைய புத்தகம் 1ஆம் அதிகாரம் முதல் நாம் வாசிக்கும் போது சபை ஆரம்பிக்கப்படுகிறதா காணப்படுகிறது. சபை ஆரம்பிக்கப்படுகிறதா காணப்படுகிறது. ஆண்டவராக இருக்கிற இயேசு கிறிஸ்துவினுடைய மரணம், அடக்கம், உயிர்த்தெழுதல், பரமேறி போகிறது, இந்த காரியத்தை எல்லாம் 1ஆம் அதிகாரத்தில் நம்மளால் வாசித்து புரிந்து கொள்ள முடியும். 2ஆம் அதிகாரத்தினுடைய துவக்க வசனத்தை முதல் வாசிக்கும் போது, பெந்தெக்கோஸ்து நாள் வந்தபோது அவங்க எல்லாம் ஒருமனப்பட்டு ஓரிடத்துல கூடி என்ன பண்ணிட்டு இருந்தாங்க, ஜெபிச்சுட்டே இருந்தாங்க. அப்படித்தானே? அவர்களாம் ஒருமனப்பட்டு ஓரிடத்துல கூடி ஜெபித்து கொண்டிருந்த போது அங்கே சொல்லுகிறது, பரிசுத்த ஆவியானவர் வல்லமையாய் இறங்க ஆரம்பித்தார். பரிசுத்த ஆவியானவர் வல்லமையாய் இறங்கினது மாத்திரமல்ல, அங்கே கூடியிருந்த ஜனங்கள் மேல அந்த வல்லமை அபிஷேகமாய் வெளிப்பட ஆரம்பித்தது. அவர்கள் அபிஷேகத்தில் ஆராதிக்க ஆரம்பித்தார்கள். அவர்களெல்லாம் பரிசுத்த ஆவியின் நிறைவோடு துடிக்க ஆரம்பித்தார்கள். அது மாத்திரமல்ல, அற்புதங்கள் நடக்க ஆரம்பித்தது, விடுதலைகள் நடக்க ஆரம்பித்தது. பிசாசு பிடித்து வருகிறவர்கள் அற்புதத்தை கண்டார்கள். மந்திரவாத கிரியைகளினால் பாதிக்கப்பட்டவர்கள் வந்தார்கள், அவர்கள் அற்புதத்தை கண்டார்கள். சப்பானிகள் வந்தபோது எழும்பி நடந்து போனார்கள். குருடர்கள் வந்தபோது அவர்கள் பார்வையடைந்தார்கள். ஆமென். செகிடராய் வந்தவர்களுக்கு கர்த்தர் நல்ல விடுதலை கர்த்தர் கொடுத்தார். இதெல்லாம் நம்ம அப்போஸ்தலர்படி 2ஆம் அதிகாரத்தின் கீழ் வசனங்கள் வாசிக்கும் போது தெரியும். 3ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் போது ஆண்டவருடைய அற்புதங்கள் பலமாய் நடக்கிறது. ஒரு சப்பானியான ஒரு மனுஷன் எருசலேம் தேவாலயத்தினுடைய ஆட்டு வாசல் அருகே ஆலயத்துக்கு வருகிற போகிறவங்க இடத்துல பிச்சை கேட்டுக் கொண்டிருந்தான். 3ஆம் அதிகாரம் துவக்கத்தில் வாசிக்கும் போது எனக்கு பிச்சை கொடுங்கன்னு கேட்டுட்டு இருக்கிறான். அவனுக்கு நிறைய பேர் பிச்சை காசு போட்டுட்டே இருக்கிறாங்க. ஆலயத்தில் ஆராதனை 9 மணிக்கு. அந்த 9 மணி நேரத்தில் பேதுரு யோவானோ அப்படியே நடந்து வர்றாங்க. நடந்து வரும்போது இந்த பிச்சைக்காரன் இவர்கள் ஏதாவது தருவாங்கன்னு சொல்லிட்டு கேட்குறான், ஐயா எங்களுக்கு பிச்சை கொடுங்கன்னு கேட்கும்போது, அப்போ நான் நினைக்கிறேன் ஒவ்வொரு நாளும் இந்த பேதுரு யோவான் அந்த வழியாக வரும்போது கேட்டிருப்பான், காசுகள் வெள்ளியும் பொன்னெல்லாம் கொடுத்துருப்பாங்க. ஆனால் அந்த நேரத்தில் இவர்கள் கேட்கிற நேரத்தில் அல்ல இந்த சப்பானி கேட்கிற நேரத்தில் அவர் சொல்லுகிறார், பேதுரு சொல்லுகிறார், உனக்கு தருகிறதுக்கு எனக்கு வெள்ளியும் பொன்னும் என் கையில் இல்லை, ஒன்று என் கையில் இருக்கிறது. என்ன இருக்கிறது? நசரேயனாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எழும்பி நட. அல்லேலூயா.
ஆமென், ஸ்தோத்திரம். எழும்பி நட என்று சொல்லுகிற நேரத்தில் வேதம் சொல்லுகிறது அவனுடைய கால்களும் கரடுகளும் பலன் கொள்ள ஆரம்பித்தது. அவன் எழும்பினான், அவன் துள்ளினான், அவன் குதித்தான். இந்த பேதுரு யோவானோடு கூட சபைக்கு நேராய் கடந்து சென்று ஆண்டவராக தேவனை மகிமைப்படுத்த ஆரம்பித்தான். அல்லேலூயா. நாம் ஆராதிக்கிற ஆண்டவராக இருக்கிற இயேசு ஜீவிக்கிறவர். அவருடைய நாமத்தை எங்கே சொல்லுகிறோமோ அங்கே அற்புதங்கள் நடக்கிறது. அவருடைய நாமத்தை எங்கே உச்சரிக்கிறோமோ அங்கே அதிசயங்கள் நடக்கிறது. அவருடைய நாமத்தை எங்கே பிரஸ்தாபப்படுத்துகிறோமோ அங்கே தெய்வீக பலன் வெளிப்படுகிறது. அல்லேலூயா. 4ஆம் அதிகாரத்தை நாம் வாசிக்கும் போது ஆமென், ஸ்தோத்திரம், அற்புதங்கள் ஏராளமாக நடந்துட்டே இருக்கிறது. ரட்சிக்கப்படுகிற கூட்டம் பெருகிட்டே இருக்குது. 3000 பேர் ரட்சிக்கப்படுறாங்க. பேதுரு பிரசங்கம் பண்ணும்போது 3000 பேர் ரட்சிக்கப்படுறாங்க. அடுத்து 5000 பேர் ரட்சிக்கப்படுகிறாங்க. நிறைய பேர் வந்து ஞான ஸ்நானம் பெறுகிறார்கள். ஆமென். இதை பார்த்து கொண்டிருந்த அநேகர் வந்து அவர்கள் தேவ சமூகத்தில் வந்து அவர்கள் பண்ணின ஒரே ஒரு காரியம் என்னவென்று சொன்னால் அவர்கள் ஜெபித்துக் கொண்டே இருந்தார்கள். ஹல்லேலூயா. ஆமென், ஸ்தோத்திரம். பாருங்க, அந்த நேரத்தில் அந்த வசனங்களை படி மேலிருந்து 4ஆம் அதிகாரத்தில் வாசித்து வரும்போது நிறைய வியாதி பிடித்தவர்களை கொண்டு வருகிறார்கள். நிறைய பிரச்சனை உள்ளவர்களை கொண்டு வருகிறார்கள். பயத்தோடு வேதனையோடு வந்து கொண்டிருக்கும் போது ஆமென், அவர்களுக்கு ஒரே ஒரு நம்பிக்கை இப்போது வர ஆரம்பித்தது. இயேசு எங்களுக்கு சுகத்தை தருவார், இயேசு எங்களை விடுதலையாக்குவார் என்கிற நம்பிக்கையோடு அவர்கள் ஆலயத்தில் வந்து அவர்கள் ஜெபித்துக் கொண்டே இருக்கிறார்கள். ஜெபித்துக் கொண்டே இருக்கிறார்கள். அப்படிதான் சொல்லப்படுகிறது. அவர்கள் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கும் போது கைத்தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுமா? நல்ல ஒரு கைத்தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுமா? அவர்கள் ஜெபித்துக் கொண்டிருக்கும் போது என்று சொல்லப்படுகிறது. அவர்கள் ஜெபித்துக் கொண்டிருக்கும் போது அந்த இடம் என்ன ஆயிற்று? அசைய ஆரம்பித்தது. அப்போ அந்த இடம் அசைகிறது வரைக்கும் அவங்க என்ன பண்ணிட்டு இருந்திருக்கிறாங்க? அவர்கள் ஜெபித்துக் கொண்டே இருந்திருக்கிறார்கள். இடம் அசைகிறது வரைக்கும், இப்ப விடுதலை கிடைக்கிறது வரைக்கும் நம்ம ஜெபிச்சுட்டே இருக்கணும். அல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சபை கட்டப்படுகிறது வரைக்கும் நம்ம ஜெபிச்சுட்டே இருக்கணும். சபையில் ஆத்துமாக்கள் பெறுகிறது வரைக்கும் நம்ம ஜெபிச்சுட்டே இருக்கணும். தேசத்தில் விடுதலை உண்டாகிறது வரைக்கும் நம்ம ஜெபிச்சுட்டே இருக்கணும். நம்முடைய வீட்டில் தெய்வீக விடுதலை வெளிப்படுகிறது வரைக்கும் நாம் ஜெபிச்சுட்டே இருக்கணும். நம்முடைய பிள்ளைகள் மனம் திரும்புகிறது வரைக்கும் நாம் ஜெபிச்சுட்டே இருக்கணும். நம்முடைய தேசம் விடுதலை ஆகிறது வரைக்கும் நம்ம ஜெபிச்சுட்டே இருக்கணும். அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா. இந்தியாவிலே பெரிய சபை என்று சொல்லுகிறது. இந்தியாவிலே பெரிய சபை இன்றைக்கு ஆந்திர பிரதேசத்தில் இருக்கிறது. ஆந்திர பிரதேசத்தில் ஹைதராபாத்தில் இருக்கிறது. பாஸ்டர் சதீஷ்குமார் அவங்க சபையில் 1.25 லட்சம் ஆட்கள் ஒரு ஆராதனை கூடக்கூடிய லெவலில் கர்த்தர் ஆலயத்தை கொடுத்திருக்கிறார். 7 ஆண்டுகளுக்கு முன்பதாக 52 நாள்ல அவர் சபையை கட்டி முடிச்சிட்டார். ஒரு சாதாரண குடும்பத்தில் பிறந்த ஒரு வாலிபன், அவனுடைய சரீரத்தில் ஒரு பெரிய பலகீனம் வந்தது. எங்கெல்லாமா கொண்டு பார்த்தாங்க, விடுதலை இல்லை. கடைசியில் மரணம் என்கிற ஒரு விதியை டாக்டர்கள் சொன்னார்கள். யாரோ ஒருவர் மூலமாய் ஒரு சபையில கொண்டு போகப்பட்டாங்க. கொஞ்சம் பேர் தான் இருந்தாங்க. இந்த பிள்ளைக்காக, இந்த சகோதரனுக்காக அவர்கள் ஜெபித்தார்கள். ஜெபிச்சுட்டு இவர் போய் டெஸ்ட் பண்ணி பார்க்கிறார். அந்த பலகீனமே அவனுடைய சரீரத்தில் இல்லை. அந்த மனுஷனுக்குள்ள ஒரு பெரிய விசுவாசம் வர ஆரம்பித்தது. அந்த விசுவாச நிமித்தமாக ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை ஆலயத்துக்கு வர ஆரம்பித்தான். கர்த்தரை துதிக்க ஆரம்பித்தான். குடும்பத்தார் வெறுத்தார்கள், வெளியே போயின்னு தள்ளினார்கள். வெளியே வந்துட்டான். ஆமேன். வேதாம கல்லூரியில் படித்து ஆமேன் ஒரு வீட்டிலே சின்ன ஜபமாக ஆரம்பித்த ஜபம் இன்னைக்கு 1.25 லட்சம் ஆளுக்களுக்கு நபர்களுக்கு இன்னைக்கு ஒரு பெரிய பாசா கர்த்தர் வச்சிருக்கிறார். அல்லேலூயா. நீங்க யூடியூப்ல எல்லாம் கல்வாரி மிஷன் சர்ச் என்று பார்த்தால் தெரியும். ஆமேன். கர்த்தர் வல்லமையா அந்த மனுஷனை கர்த்தர் பயன்படுத்தி கொண்டிருக்கிறார். ஒரு சொல்ல மாட்டீங்களா? சத்தமா ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இது எங்க நடந்ததுன்னு சொன்னால் கொஞ்சம் பேர்ந்து ஜெபிச்ச இடத்துல கர்த்தர் அற்புதம் செய்திருக்கிறார். இயேசு சொன்னார், 2-3 பேர்கள் என் நாமத்தினால ஒருமனப்பட்டு எங்க வருகிறீங்களோ அங்க நான் இருப்பேன். ஹல்லேலூயா. நீங்க வீட்டுக்குள்ள ஒரு மனதோடு ஜெபிச்சு பாருங்க,
இல்ல ஒரு தெருவில் நின்று ஒரு மனதோடு ஜெபிச்சு பாருங்க, இல்ல ஒரு தேசத்துல ஒரு மனதோடு ஜெபிச்சு பாருங்க, சபையில ஒரு மனதோடு ஜெபிச்சு பாருங்க. ஆமென் ஸ்தோத்திர. கர்த்தர் கிரியை செய்ய அவர் வல்லமை உள்ள தேவன். அவர் அற்புதங்களை செய்ய மகிமை உள்ள தேவன். அவர் நமக்கு விடுதலை தர வல்லமை உள்ள தேவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். இடம் அசைகிறது வரைக்கும் அவர்கள் ஜெபிச்சு கொண்டே இருந்தார்கள். ஆண்டவருடைய அசைவு அந்த இடத்தில் வருகிறது வரைக்கும் அவர்களுடைய ஒரே சிந்தனை ஜெபிச்சுட்டே இருந்தாங்க, ஆண்டவரோடு பேசிட்டே இருந்தாங்க. வீட்டில் நம்முடைய வீட்டில் இருக்கிற புருஷனோடு பேசுகிறோம், நம்முடைய மனைவியோடு பேசுகிறோம், நம்முடைய பிள்ளைங்களோடு பேசுகிறோம், நம்முடைய குடும்பத்தில் பலரோடு பேசுகிறோம், பக்கத்து வீட்டுக்காரங்களிடத்தில் பேசுகிறோம், கடைக்கு போகும்போது பேசுகிறோம், போகிற வருகிற வழியெல்லாம் பேசுகிறோம். அதெல்லாம் இந்த மனிதர்களோடு நம்ம பேசுகிறது, அது சற்று டைம். ஆனால் தேவ சமூகத்தில் வீட்டிலையோ இல்ல சபையிலையோ இல்ல குறிப்பிட்ட ஒரு இடத்தை தெரிந்தெடு கொண்டு உட்கார்ந்து கொண்டு அல்லது நின்று கொண்டோ அழுது கொண்டோ தேவ சமூகத்தில் நம்ம ஜெபிக்கும் போது அங்கே அவர் இறங்கி வருவார். ஹல்லேலூயா. அதுதான் நடந்திருக்கிறது. அதுதான் ஆதி நூற்றாண்டில் நடந்திருக்கிறது. அவர்கள் என்ன பண்ணார்கள்? அவர்கள் ஆமென் யாரிடத்திலும் போகவில்லை, எந்த மனுஷனையும் பார்க்க போகவில்லை. ஆமென். எதிராய் அநேக பிரச்சனைகள் வந்தது, அநேகர் அவர்களுக்கு வேதனை கொடுத்தார்கள். அவர்கள் யாரையும் தேடி போகவில்லை. அவர்கள் ஒரு மனதோடு தேவ சமூகத்தில் உட்கார்ந்து கொண்டு அவர்கள் தேவ சமூகத்தில் ஜெபிக்க ஆரம்பித்தார்கள். அந்த ஜெபம் என்ன ஜெபம் என்று சொன்னால், ஆண்டவரே இந்த இடம் அசைகிறது வரைக்கும், இந்த இடம் அசைகிறது வரைக்கும், இந்த காரியங்கள் நடக்கிறது வரைக்கும், அற்புதம் நடக்கிறது வரைக்கும், அதிசயம் நடக்கிறது வரைக்கும், விடுதலைகள் உண்டாகிறது வரைக்கும், தேவ மகிமை இந்த இடத்தை ஆமென் ஆளுகை செய்கிறது வரைக்கும், இந்த தேசத்திலே கர்த்தருடைய மகிமை வருகிறது வரைக்கும் ஆமென் என்னுடைய ஜெபம் ஆமென் தீராது. என் ஜெபம் மேலே ஏறெடுக்கப்படும், என் ஜெபம் ஆமென் விடுதலை கொண்டு வரும் என்கிற ஜெபத்தோடு அவர்கள் ஜெபித்தார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம ஜெபிச்சுட்டே இருக்கிறோம், கர்த்தர் கிரியை செய்வார். ஹல்லேலூயா. அவருடைய ஜெபம் அப்படிதான். இடம் அசைகிறது வரைக்கும் ஜெபிச்சிருக்கிறாங்க, இடம் அசைகிறது வரைக்கும் ஜெபிச்சிருக்கிறாங்க. அந்த அசைவை கர்த்தர் மகிமையா கொடுத்திருந்தார். அமெரிக்காவில் ஆஸ்பரி பைபிள் காலேஜ் என்கிற ஒரு பெரிய பல வருஷமா அது இயங்கிக் கொண்டிருக்கிற ஒரு பைபிள் காலேஜ். 5-6 வாலிபர்கள், அங்கே படிக்கிற வாலிபர்கள் அந்த காலேஜினுடைய சாப்பல், அந்த ஆலயம் ஒன்று இருந்தது, அதில் அவர்கள் போய் ஜெபிச்சு கொண்டிருந்தாங்க. ஜெபிச்சு கொண்டிருந்த போது அவங்க மேலே பரிசுத்தாவுடைய வல்லம் அதிகமாக ஊற்றப்பட்டது. அப்போ அபிஷேகம் மேலே ஊற்றப்பட்ட போது அவர்கள் அபிஷேகத்தில் ஜெபிச்சுட்டு இருக்கிறாங்க. கிளாஸுக்கு போக வேண்டிய கிளாஸுக்கு போகலை. கிளாஸில் இருந்தவங்க எல்லாம் திரும்பி வந்து பார்த்தபோது இந்த பசங்க தேவ சமூகத்தில் ஜெபிச்சுட்டே இருக்கிறார்கள். இப்போ கூப்பிட்டுக்கிறார், நிப்பாட்டுங்க, நீங்கள் ஜெபிச்சது போங்க வாங்க. அவங்க போகலை. யாரெல்லாம் வந்து தொடுகிறாங்களோ அவங்க மேலே அபிஷேகப்பட ஆரம்பிச்சது. அவங்கள உட்கார்ந்து ஜெபிக்க ஆரம்பித்தாங்க. ஆலயம் நிரம்பி வழிய ஆரம்பித்தது. ஸ்தோத்திரம். கியூ கணக்கில் சில கிலோமீட்டரில் இன்றைக்கும் யூடியூபில் நீங்கள் அடித்து பார்த்தால் ஆமென் ஸ்தோத்திரம், அந்த காலேஜ் மாத்திரமல்ல தெருக்களிலும் ஆட்கள் நின்று ஜெபித்து கொண்டிருக்கிறார்கள். இந்தியாவிலிருந்து பலரும் இப்போது அங்கே போய் ஜெபித்து கொண்டிருக்கிற ஒரு சம்பவத்தை பார்க்க முடிகிறது. ஆமென். காரணம் என்னவென்று சொன்னால், ஏதோ சில கர்த்தருடைய பிள்ளைகள் ஆமென் 3-4 பேர் உட்கார்ந்து ஜெபித்த அந்த ஜெபத்தில் கர்த்தருடைய வல்லமை இறங்கினது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த திக்கணங்கோட்டில், இந்த கருக்கன் குழியில் ஆமென் ஸ்தோத்திரம் நம்ம ஜெபிச்சுட்டு இருக்கிறோம் அல்லவா? இந்த ஜெபத்தில் ஆமென் ஸ்தோத்திரம் நம்ம ஜெபிச்சுட்டு இருக்கிறோம். ஆனால் கர்த்தருடைய வல்லமை ஆமென் ஸ்தோத்திரம் இறங்கி கொண்டிருக்கிறது. இது ஜனங்களுக்கு பார்க்க முடியாது. ஆவிக்குரிய கண்கள் உள்ளவன் இதை பார்ப்பார், ஆவிக்குரிய கண்கள் உள்ளவன் இதை அறிவார், ஆவிக்குரிய கண்கள் உள்ளவன் இதை தரிசிப்பார், ஆவிக்குரிய கண்கள் உள்ளவன் இதை நேசிப்பார், ஆவிக்குரிய கண்கள் உள்ளவன் அவன் இதிலே ஒரு விடுதலை அவன் கண்டுகொள்ளுவான். இன்றைக்கு
இன்றைக்கு அருமையான சபையை பார்த்து பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார், ஆமென், இனி ஜெபம் பண்ணு. நான் செய்ய வேண்டிய காரியம், ஆமென், அது மகிமையா இருக்கும், அது மகத்துவம் உள்ளதா இருக்கும். ஆமென். எல்லாரும் பிரமிக்கத்தக்கதாக, ஆச்சரியப்படத்தக்கதாக, அதிசயப்படத்தக்கதாக இன்னும் நான் பெரிய காரியத்தை நான் செய்கிறேன். வல்லமை உள்ள கர்த்தர் நானே என்று கர்த்தர் இந்த நாட்களை கர்த்தர் சொல்லுகிறார். நான் அக்கினி ஜுவாலை கொத்த கண்களை உடையவர். அசம்பாவிதங்கள் நடக்காதபடிக்கு என் கரம் இந்த சபையின் மேல் அசைவாடுகிறது. நான் ஜீவனுள்ள தெய்வம் என்பதை இந்த தேசம் அறியும்படிக்கு நான் இதோ எழுந்தருளுகிற தேவன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஜெபம் ஒரு விடுதலை கொண்டு வரும். ஆமே, ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. நம்ம வீட்டில் சும்மா இருக்கும் போது நம்ம ஜெபிக்கணும். ஒரு சகோதரி குறித்து ஆண்டவராக இருக்கிற இயேசு சொன்னார், ஆமே, ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா, இவள் என் பாதத்தில் உட்கார்ந்திருக்கிறவள். ஹல்லேலூயா. மரியாளை குறித்து, ஆமீன், மார்த்தா அவளை குற்றப்படுத்துகிறார். எப்போதும் போய் அவங்க ஜெபிச்சுட்டே இருக்கிறாங்க, அவங்க பாத்தில் உட்கார்ந்துருக்கிறாங்க அப்படின்னு சொல்லும்போது அவர் சொல்லுகிறார், இயேசு சொல்லுகிறாள், அவள் நல்ல பங்கை தெரிந்து கொண்டிருக்கிறாள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு நல்ல பங்கை உங்களுக்கு கர்த்தர் வச்சிருக்கிற கேட்டீங்களா? ஹல்லேலூயா. ஆமென், ஸ்தோத்திரம். லூக்கா 15ஆம் அதிகாரத்தில் ஒரு 3 ஓமைகளை இயேசு சொல்லுகிறார். ஒருவனுக்கு 100 ஆடுகள் இருந்தது. அதிலே 99 ஆடுகள் தன் பக்கமாக இருக்குது, 1 களைஞ்சு போயிட்டு. ரெண்டாவது ஒரு சம்பவத்தை வாசிக்கிற ஒரு சகோதரிக்கு 10 வெள்ளிக்காசு இருந்தது. அதில் 1 என்ன ஆயிட்டுது, களைஞ்சு போயிட்டு. அந்த 1 தேடி கண்டுபிடிக்கிற வீட்டில் விளக்கை எடுத்து விளக்கை கொளுத்தி வீட்டை பெருக்கி அது கண்டுபிடித்ததுக்கு அப்புறம் அவள் சந்தோஷப்படுகிறார். மூன்றாவதாக ஒரு வீட்டில் 2 ஆண் பிள்ளைகள் இருக்கிறது. அதில் இளையவன் வந்து கேட்கிறான், என் பங்கு எனக்கு வேணும், என் பங்கு சொத்துல பாதி சொத்து எனக்கு வரும், எனக்கு தரணும். அப்பா கேட்கிறாப்புல, ஏண்டா நீ சின்ன வயசுல உன் கையில தந்தா நீ இது தவறுதலா பயன்படுத்துவியே எல்லாம் சொல்லியிருப்பார். ஆனாலும் இவனுடைய காதெல்லாம் துரைத்து கொண்டது தன்னுடன் சேர்ந்த சில நண்பர்கள். அவன் சொல்லுகிற வார்த்தை மாத்திரம் இவனுடைய காதலை துணித்து கொண்டே இருந்தது. அப்பா சொல்லுகிற வார்த்தைகளை அவன் கேட்கறதுக்கு விரும்பல. இப்ப அப்பாவிடத்துல கேட்கிறான், அப்பா எனக்கு வேண்டிய பங்கு எனக்கு தரணும், எனக்கு வேண்டிய பங்கு எனக்கு தரணும். அந்த பங்கை வாங்கினான். வேதம் சொல்லுகிறது, அவன் தூர பிரயாணப்பட்டு போய் அந்த காசு செலவழிக்கிறது வரைக்கும் அவனோடு ஒரு கூட்டம் தவறான நண்பர்கள் கூட இருந்தார்கள். எல்லா காசும் செலவழிந்த பிற்பதாக ஒன்றுமில்லாதவனாய் வேதனையோடு அங்கு நிற்கிறான். அந்த தேசம் ஒரு பெரிய பஞ்சத்துக்குள் போகிறது. கடைசியாக அவனுக்கு ஒரு வேலை கிடைக்கிறது, அதுவும் பண்ணி மேய்க்கிற வேலை. அந்த பண்ணிக்கு கொடுக்கிற ஆகாரத்தை அவன் சாப்பிட்றதுக்கு ஆசைப்படுறான். ஆனாலும் அது அவனுக்கு கிடைக்கல. அங்கே சொல்லப்படுகிறது, அப்பொழுது அந்த மனுஷனுக்கு புத்தி தெளிந்தது. அங்கே வாசிக்கிறோம், இயேசு சொல்லுகிற அப்பொழுது அந்த இளையகுமாரனுக்கு என்ன தெளிந்ததான், புத்தி தெளிந்தது என்று சொல்லி வாசிக்கிறோம். பாருங்க, அவனுக்கு கிடைக்க வேண்டிய பங்கு அவன் தவறுதலா பயன்படுத்தினான். அவனுக்கு கிடைக்கப்பட்டதான் அந்த ஆசீர்வாதத்தை அவன் தவறுதலா பயன்படுத்தினான். ஆமென், ஸ்தோத்திரம். இந்த நேரம் தேவன் நமக்கு தந்திருக்கிற பங்கு, ஹல்லேலூயா, இது நம்ம தவறுதலா பயன்படுத்தக்கூடாது. சிலவங்க தவறுதலா பயன்படுத்திட்டு இருக்கிறாங்க. நம்ம அவங்கள பார்க்க வேண்டிய தேவையில்லை. நம்ம பார்க்க வேண்டியது ஆண்டவரை பார்த்துட்டே இருக்கணும். அப்பாவிடத்திலிருந்து நமக்கு கிடைக்க வேண்டிய பங்கு ஏற்ற நேரத்தில் கர்த்தர் நமக்கு தருவா. ஹல்லேலூயா. அவர் தர வல்லமை உள்ள தேவன். ஹல்லேலூயா. இப்போ இடம் அசைகிறது வரைக்கும் நம்ம ஜெபிச்சுட்டே இருக்கோம். விடுதலை வருகிறது வரைக்கும், புருஷன் ரட்சிக்கப்படுகிறது வரைக்கும் நம்முடைய வேலை ஜெபிச்சுட்டே இருக்கணும். மனைவி மனைவி வீட்டில் ஆசீர்வாதமாய் இருக்கிறது வரைக்கும் நம்ம அவங்களுக்காக ஜெபிக்கணும். பிள்ளைங்களுடைய மனம் திரும்புவதற்காக நாம் ஜெபிக்கணும்.
தேசத்துடைய மனம் திரும்புதலுக்காக, தேச ஜனங்களுக்காக நம்ம ஜெபிக்கணும். நமக்கு தேவன் தந்திருக்கிற ஒரே ஒரு பொறுப்பு, அவர்களுக்காக ஜெபிக்கணும். யுத்தம் நம்முடையதல்ல, யுத்தம் யாருடையது? கர்த்தருடையது. அவர் யுத்தம் பண்ணுவார். அல்லேலூயா. அவர் யுத்தத்தில் வல்லமையுள்ள தேவன். அவர் பராக்கிரமம் செய்கிற கர்த்தர். நாம் செய்ய வேண்டிய காரியம் சும்மா இருந்த ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபிச்சுட்டே இருந்தாலும் மாத்திரம் போதும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசு சொன்னார், உங்களுக்கு ஒரு ஜெபம் விண்ணப்பம் இருக்குதா? பல விதத்தில் ஜெபம் இருக்கிறது. ஆனால் இந்த ஜெபத்தை குறித்து இயேசு சொல்லும்போது சொன்னார், ஒரு வீட்டுக்குள்ள போய் உள்ள அறைகளை பூட்டிட்டு உள்ள போய் இருந்து நீ ஜெபம் பண்ணு. அந்த ரங்கத்தில் நீ ஜெபிக்கிற ஜெபத்தை கர்த்தர் உனக்கு வெளியரங்கமா கர்த்தர் தருவார். அல்லேலூயா. அந்தரங்கமாய் ஜெபிக்க வேண்டிய ஜெபங்கள் இருக்கிறது. நம்ம ஜெபிக்கும் போது கர்த்தர் கிரியை செய்வார். இந்த இடம் அசைகிறது வரைக்கும் அவர்கள் ஜெபித்தார்கள். மூன்றாவதாக அந்த லைன், நான்காவது லைன் 3-4 சொல்லுகிறது, அவர்கள் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டார்கள். ஹல்லேலூயா. இடம் அசைகிறது வரைக்கும் ஜெபிச்ச அந்த நபர்களுக்குள்ள என்ன நடக்கிறது? பரிசுத்த ஆவியோட நிறைவு வெளிப்படுகிறது. ஹல்லேலூயா. சிலவங்களுக்குள்ள அசுத்தாவியுடைய நிறைவு இருக்கும். அசுத்தாவியின் நிறைவு. இந்த அசுத்தாவியுடைய நிறைவு இருக்கும்போது அவங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியாது. அவங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியாது. அவங்கள கண்ட்ரோல் பண்ணது பிசாசான கண்ட்ரோல் பண்ணிட்டே இருப்பான். அவன் அந்த பிசாசான கண்ட்ரோல் பண்ணும்போது அவங்களுக்கு ஒன்றும் தெரியாது. சில நேரங்களில் நடத்திட்டு இருக்கும்போது பிசாசு ஆடும். பிசாசு ஆடி இயேசுவின் நாமத்தில் போயின்னு சொல்லும்போது போகுது பிசாசு. அப்போது அவங்க கூட்டம் முடிஞ்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு என்ன நடந்ததுன்னு கேட்கும்போது என்ன நடந்தது ஒன்றும் தெரியாதுன்னு சொல்லுவாங்க. அப்போதான் புரிகிறது, இவங்களை கண்ட்ரோல் பண்ணது பரிசுத்த ஆவி அல்ல, இவங்களை கண்ட்ரோல் பண்ணது அசுத்த ஆவியே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென், ஸ்தோத்திரம். பாருங்க, நம்ம ஜெபிச்சுட்டே இருக்கும்போது அந்த இடத்தை கர்த்தர் அசைக்கிறது மாத்திரமல்ல, அந்த தேசத்திலே அந்த சபையிலே பரிசுத்த ஆவியின் நிறைவு வெளிப்படும். ஹல்லேலூயா. ஒருவேளை சபையிலேயோ தேசத்திலேயோ அசுத்த ஆவியுடைய கண்ட்ரோலுக்குள்ளே ஒரு மனுஷன் இருந்தால், அல்லது ஒரு வாலிபன் இருந்தால், இல்ல ஒரு வாலிப சகோதரி இருந்தால், அல்லது ஒரு குடும்பம் இருந்தால், அல்லது ஒரு நபர் இருந்தால், ஸ்தோத்திரம், பரிசுத்த ஆவியுடைய நிறைவு நமக்குள்ள முற்றிலுமாய் வெளிப்படும் போது ஸ்தோத்திரம், அசுத்த ஆவியுடைய நிறைவுகள் முற்றிலுமாய் அது மாய்ந்து மறைந்து போகும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதுதான் 4ஆம் அதிகாரத்தில் நடக்கிறது. 4ஆம் அதிகாரம் அப்போஸ்தலர் நடபடி 4ஆம் அதிகாரத்தில் அதுதான் நடக்கிறது. அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஜெபித்த போது ஸ்தோத்திரம், அந்த இடம் அசைய ஆரம்பித்தது. பரிசுத்த ஆவியுடைய நிறைவு வெளிப்பட ஆரம்பித்தது. பரிசுத்த ஆவியுடைய நிறைவு நமக்குள்ள வெளிப்படணும். பரிசுத்த ஆவியுடைய நிறைவு, ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியுடைய நிறைவு நமக்குள்ள வெளிப்படும் போது நம்ம அந்நிய பாஷையில பேச ஆரம்பிப்போம். அல்லேலூயா. எல்லா பிள்ளைங்களும் அந்நிய பாஷையில் பேசணும். அல்லேலூயா. அந்நிய பாஷையில் நிறைந்து நம்ம ஆராதிக்கணும். ஸ்தோத்திரம். அந்த அசுத்தாவி சொல்லும், நீ ஆராதிக்காதன்னு சொல்லும். உன் சொந்த மண்டலத்தை தாறுமாறா நடத்தும். ஆராதனை நேரத்தில் பரிசுத்தாவுடைய நிறைவு கொடுக்கிறதுக்கு பரிசுத்தாவி விரும்பிட்டு உன் பக்கத்தில் நினைப்பார். அப்போது உங்க சிந்தை வேற வெளியே போனா, தவறுதலா சிந்தித்தா பரிசுத்தாவுடைய நிறைவு வெளிப்படாது. அங்கே பரிசுத்தாவை துக்கப்படுவா. அல்லேலூயா. இது வேற யாரையோ பார்த்து பரிசுத்தாவின்னு சொல்றான்னு சொல்றாதீங்க. விரல் சூண்டி உங்களோடு பரிசுத்தாவியானவர் சொல்லுகிறார். அவர் நம்முடைய பக்கமாய் வந்து நின்று நம்மை நிரப்பும்படி அவர் வாஞ்சியுள்ளவராக இருக்கிறார். பரிசுத்தாவின் நிறைவு வெளிப்படும் போது வேத வசனத்தை அல்ல தேவ வசனத்தை தைரியமா சொல்ல கர்த்தர் ஒரு புதிய பலனை நமக்கு கொடுப்பார், ஒரு தைரியத்தை கொடுப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். லூக்கா 10ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் சொல்லுகிறது. லூக்கா 10ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் சொல்லுகிறது, சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கத்தக்கதாக சத்துடைய சகல வல்லமைகளை மேற்கொள்ளத்தக்கதாக நான் உனக்கு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறேன், அவைகள் ஒன்று உன்னை சேதப்படுத்துவது இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கத்தக்கதாக சத்துடைய சகல வல்லமைகளை மேற்கொள்ளத்தக்கதாக
நமக்கு என்ன கர்த்தர் கொடுத்திருக்கிறார்? ஒரு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த அதிகாரம் என்ன அதிகாரம் என்று சொன்னால் சாதாரண அதிகாரம் அல்ல, அசாதாரணமான அதிகாரம். இந்த அதிகாரத்தை வைத்து இயேசுவின் நாமத்தில் போ பிசாசே என்று சொல்லும் போது அந்த பிசாசு அமேஸ்வர சரங்களை விட்டு வெளியேறுது அல்லவா? நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எழும்பி நட என்று சொல்லும் போது அற்புதங்கள் நடக்கிறது அல்லவா? அப்போ இந்த அதிகாரத்தை நம்முடைய நாவில கர்த்தர் வச்சிருக்கிறார். ஜீவனும் சாவு நம்முடைய நாவின் அதிகாரத்தில் கர்த்தர் வச்சிருக்கிறார். எப்பொழுதும் தோல்வியை குறித்து நம்ம பேசிட்டு இருக்க கூடாது. எப்பொழுதும் பயத்தை குறித்து நம்ம பேசிட்டு இருக்க கூடாது. என் ஜெபம் கேட்கப்படலைன்னு சொல்லி நம்ம எடுத்துடக்கூடாது. நம்முடைய ஜெபத்தை எல்லாம் அவர் கேட்டுட்டே இருக்கிறார், அவர் பதில் தந்துட்டே இருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த பதில் வந்து சேருகிறது வரைக்கும் நம்முடைய ஜெபத்திலே அமேஸ்வர ஒரு முடி வந்துடக்கூடாது. நம்ம ஜெபிச்சுட்டே இருக்கணும். நம்முடைய தலைமுறையை கர்த்தர் உயர்த்துவார், நம்முடைய குடும்பத்தை கர்த்தர் உயர்த்துவார், நம்முடைய வீட்டை கர்த்தர் கட்டுவார், நம்முடைய பிள்ளைங்களுடைய எதிர்காலத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. நான் திருக்குறிச்சி பட்டணத்தில் ஊழியம் செய்து வருகிறேன். ஒரு காலத்தில் ஆமென் சபைக்கு எதிராக இருந்த அநேக குடும்பத்தில் இன்னைக்கு அவங்க பிள்ளைங்கள்லாம் வந்து கர்த்தரை ஆராதிக்க கர்த்தர் உதவி செய்திருக்கிறார். அவங்கெல்லாம் இன்னைக்கு சபையில் வந்து திருமணம் பண்ணி அவங்க வந்து கர்த்தரை ஆராதிக்கிறாங்க. அது பார்க்குற போது ரொம்ப சந்தோஷம். இப்போ மெதுவாக அவங்களும் வர ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஆனால் கொஞ்சம் நாட்கள் எடுக்க ஆரம்பித்திருக்கிறார். அல்லேலூயா. ஒரு முறை ஒரு சகோதரி வீட்டில் நான் ஜெபிக்கும்படியாக ஒரு சின்ன தம்பியும் கூட்டிகிட்டு போனேன். ஆமென் ஸ்தோத்திரம். என் சபையில் ஒரு கூட்டம் நடந்தது. அந்த கூட்டத்தினுடைய நோட்டீஸ் கொடுக்கும்படியாக போயிருந்தேன். அப்போது அந்த சகோதரிகளை திட்டி வெளியே அனுப்பிவிட்டாங்க. பல வருஷங்கள் ஆயிட்டுது. ஆமென் ஸ்தோத்திரம். ஒரு நாள் செவ்வாய்க்கிழமை நான் பலிபீடத்தில் சொல்லுகிற வார்த்தை, ஆமென் ஸ்தோத்திரம், சபையில் நின்று நான் ஒரு செவ்வாய்க்கிழமை ஆராதனை நடத்தி கொண்டிருக்கும் போது ஒரு சகோதரி அவர்கள் ஆமென் ஸ்தோத்திரம் பலிபீடத்துக்கு முன்னாடி வருகிறார்கள். அவர்கள் வந்து ஆமென் ஸ்தோத்திரம், எனக்கு ஒரே தலைவேதனை பாஸ்டர், எனக்காக ஜெபம் பண்ணுங்கன்னு சொன்னாங்க. ஆமென் ஸ்தோத்திரம். ஆமென். எனக்கு அப்போது ஞாபகம் வந்தது, சில ஆண்டுகளுக்கு முன்பராக, சில வருஷத்துக்கு முன்பராக ஆமென் ஸ்தோத்திரம் இந்த சரீரத்துக்குள் ஆமென் பிசாசின் வல்லமை நிரப்பப்பட்டு இது தவறுதலா இன்னைக்கு பேசினால் அல்லவா இவள் வந்திருக்கிறாளே, ஆண்டவரே இவளை மன்னித்து இன்றைக்கு ஒரு அற்புதம் செய்யுங்கப்பா. ஹல்லேலூயா. அன்றைக்கு அந்த தலைவேதனை கர்த்தர் மாற்றினாள். அவள் சபையில் வர ஆரம்பித்தாள், ஞானஸ்நானம் பெற பெற்றாள். அவள் ஆமென் இன்னைக்கு கர்த்தரை பிள்ளைகளோடு ஆராதிக்கிறார்கள். பாருங்கள், சில ஆண்டுகள் ஆமென் ஸ்தோத்திரம் போகிறது. அது வரைக்கும் நம்ம செய்ய வேண்டிய ஒற்றை காரியம் நம்ம ஜெபிச்சுட்டே இருக்கணும். ஹல்லேலூயா. அசைகிறது வரைக்கும், தேசம் அசைகிறது வரைக்கும், சபை வளருகிறது வரைக்கும், சபையுடைய நிலைமைகளுக்கு மாற்றங்கள் வருகிறது வரைக்கும், ஆமென் குடும்பங்கள் கட்டப்படுகிறது வரைக்கும், நம்முடைய குடும்பங்கள் மாற்றங்கள் உண்டாகிறது வரைக்கும் நம்ம செய்ய வேண்டியது ஜெபிச்சுட்டே இருக்கணும். பரிசுத்த ஆவியை நம்ம நிரப்புவார், ஒரு தைரியத்தை கர்த்தர் நமக்கு தருவார். நம்ம எல்லாரும் எழுமிக்க போகிறோம், ஜெபிக்க போகிறோம். சில விசுவாசத்தை உங்க மேல கர்த்தர் அறிக்கை பண்ணி இருக்கிறார். உங்களுக்குள்ள சில விடுதலைகள் வெளிப்பட போகிறது. இன்னைக்கு ஜெபிக்க போகிறோம். கர்த்தருடைய விடுதலை உங்கள் சரீரத்துக்குள் வெளிப்பட போகிறது. ஒருவேளை நீங்கள் வேதனையோடு சில விஷயங்களுக்காக ஜெபித்து கொண்டு இந்த ஆலயத்தில் நின்று கொண்டிருக்கலாம். இன்னைக்கு பரிசுத்த ஆவியானவர் கிரியை செய்ய போகிறார். ஆமென் ஸ்தோத்திரம். என்ன விஷயமா இருந்தாலும் அந்த விஷயத்தை அசைக்க ஆண்டவரால் முடியும். நாம் ஆராதிக்கிற ஆண்டவர் சர்வ வல்லமையுள்ள ஆண்டவர். ஆமென் ஸ்தோத்திரம். அவர் சாவாமை உள்ள தேவன். அவர் நம்மை விடுவிக்கிற ஆண்டவர். அவருடைய கரம் நமக்கு நேராக நீட்டப்பட்டிருக்கிறது. எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபிக்க போகிறோம். எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபிக்க போகிறோம். சில அந்தகார வல்லமைகள் முற்றிலுமாய் அது மறைந்து போகிறது. ஆமென் ஸ்தோத்திரம். அவருடைய குடியிருப்பின் வல்லமைகள் முற்றிலுமாய் மறைந்து விலகிறது. பரிசுத்த ஆவியுடைய வல்லமை தேசத்தில் மகிமையா வெளிப்படுகிறது. எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபிச்சுட்டே இருங்க. இயேசுவின் வல்லமை வெளிப்படுகிறது. இயேசுவின் வல்லமை வெளிப்படுகிறது.
நீட்டப்படுகிறது. இயேசுவின் கரம் நமக்கு நேரா நீட்டப்படுகிறது. ஸ்தோத்திரத்தோடு ஜெபம் பண்ணுங்க. இயேசுப்பா என்று கூப்பிடுங்க. ஆமென். நாவுகள் திறந்து ஜெபம் பண்ணுங்க. ஆமென். ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபம் பண்ணுங்க. பரிசுத்த ஆவியின் நிறைவு வருகிறது வரைக்கும் ஆமென் ஜெபிச்சிட்டே இருங்க. அற்புதங்கள் காண்கிறது வரைக்கும் சபையே ஜெபித்துட்டே ஜெபித்துட்டே. ஹalleluya. ராகபாலா தனாரபா. அற்புதம் செய்கிறவர் அவர் வல்லமையோடு நம்முடைய மத்தியிலே அவர் இறங்கி வந்திருக்கிறார். அவர் கிரியை செய்ய மடிக்கு அவருடைய கரம் நமக்கு நேரா நீட்டப்படுகிறது. ஆமென். ஹalleluya. ஒரு தைரியத்தை நமக்கு தருகிறார். ஆமென். பயந்து போய் வந்திருக்கிறாயோ, நான் ஜெபிச்சா இங்கே அற்புதம் நடக்காது. ஆமென். ஜெபிச்சு பார்க்கிறேன், நன்மைகள் என் கரத்தில் காண முடியவில்லை. ஜெபிச்சு பார்க்கிறேன், விடுதலைகள் கண்டுகொள்ள முடியவில்லை. ஜெபிச்சு பார்க்கிறேன், மாற்றங்கள் எதுவும் காணவில்லை என்று யோசித்துக் கொண்டிருக்கிறாயா? நோ. ஹalleluya. ஆமென். நீ ஜெபிக்க ஆரம்பித்த போது கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஆமென் விடுதலையின் வல்லமை உங்களுக்கு நேரா ஏற்கனவே நீட்டப்பட்டாயிற்று. அந்த அற்புதத்தை நீ சுதந்தரித்துக்கொள். கரங்களை தட்டி அபிஷேகத்தோடு எல்லா வாலிப பிள்ளைகளும் எல்லா பெரியவர்களும் அவை கொஞ்ச நேரம் கரங்களை தட்டி அபிஷேகத்தோடு ஆமென். துதிக்க அற்புதங்கள் வெளிப்படும், அதிசயம் வெளிப்படும். பரிசுத்த ஆவியானவர் அவர் மகிமையா நம்முடைய மத்தியிலே வெளிப்பட்டிருக்கிறார். அவர் ஆச்சரியமான காரியத்தை இந்த நேரத்தில் கர்த்தர் நம்முடைய மத்தியிலே செய்கிறார். இயேசுவின் நாமத்தில் போதாது எல்லாரும் அறிவித்து ரக்கபாலா தனாரியா தனாரபா அந்த ரக்கபாலா தனாரியா தனாரபா. நாவை திறந்து கர்த்தருக்கு நாவை திற. ஆமென். உன் வாயை விரிவாக திற, அது நான் நன்மையா நிரப்புவேன் என்று பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார். உன் நாவை விரிவாக திற மகளே. பரிசுத்த ஆவியானவர் கிரியை செய்கிற ஒரு இரவு இந்த இரவு என்று பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார். உடரபா கபரா தரா சனம் தனாரியா